அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து புதுசாக ஒரு மாடல் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 110 பார்த்துருப்போம், 1.5 டன்னு, 2 டன்லாம் பார்த்துருப்போம். இது வந்து 0.9 டன்னு, 1 டன்னு இல்லாமல் 1 டன்னுக்கு கொஞ்சம் கம்மியாக. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா இது CSSU 11 AKY 3T 3 ஸ்டார். இது இன்வெர்டர் மாடலு, 0.9 டன்னு, 0.9 டன்னு. இது வந்து உங்களுக்கு இன்டோர் யூனிட்டு 1 டன்னுக்குள்ள இன்டோர் யூனிட் மாதிரி தான் வரும். அவுட்டோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடுலலாம் இந்த மாதிரி க்ளோஸாக வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். இன்டோரில் இது ப்ளூ கோட்டிங் வந்துடும். ப்ளூ கோட்டிங்னா எப்படி இருக்குங்கிறத பாருங்கள், கிளியராக காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி இருக்கும், ப்ளூ கலர் கோட்டிங் வந்துடும். மேக்ஸிமம் வந்து இன்டோரில் காயில் லீக் வருது அப்படின்னா அந்த இடத்துல தான் அந்த பெண்டாகிற அந்த காப்பர் காயில் பெண்டாகிற இடத்துல தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேஸ் லீக்கேஜ் வரும். 1 hour ஒரு 5 years ஆனதுக்கப்புறம். இதில் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராதனால ப்ளூ கோட்டிங் கொடுக்குறாங்க. அவுட்டோர்லேயும் உங்களுக்கு சேம் இதே மாதிரி தான் வரும். ஆனால் இது வந்து அவுட்டோர் யூனிட் வந்து ரஸ்டி ஃப்ரீ இல்லை, மெட்டாலிக். இது பவுட்ரு கோட்டட் தான். அது இன்டோர் யூனிட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சைடு ஹோல் வழியாக நம்ம அவுட்டோர் யூனிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இது ஸ்பிட் ஹோலு. அந்த இடத்துல வந்து வால் வந்து பிளாட்டாக இல்லாதனால கஸ்டமர்கிட்ட சொல்லி நம்ம பிளேவுட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி தர சொன்னோம். அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே இன்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதே போல் காப்பர் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வர 3 மீட்டர் காப்பர் வைப்பு இல்லாமல் அடிஷ்னலாக நமக்கு ஒரு 2 meters எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இது வந்து பைப் லைன் வந்து கொஞ்சம் ரூம்லேருந்து ரன் பண்ணி வெளியில் கொண்டு போகிற மாதிரி. அதை நம்ம ஃப்ரேசிங் பண்ணி ஜாயின் பண்ணி பைப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஃப்ளாரிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாரிங்கை செக் பண்ணிடுங்க. கம்பெனி ஒரு சைடு ஃப்ளாரிங் வந்து நம்ம கம்பெனியில் ஃப்ளார் பண்ணி 2 சைடுமே வந்துடும். ஒரு சைடு ஃப்ளார் பண்ணி இருக்கும், ஒரு சைடு நம்ம வெல்டிங் பண்ணுறதுனால மேக்ஸிமம் வந்து ஃப்ளாரிங்கை கிளியராக பண்ணிவிடுங்க. ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை டைட் பண்ணும்போது எதுவும் ஃப்ளார் கட் ஆகாது. இது இன்டோர் ஜாயிண்ட்னால உங்களுக்கு அந்த ஜாயிண்ட் வந்து இன்டோர் கனெக்ஷன்லேயே வர மாதிரி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சேம் இதில் வர பைப் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/8 1/4 inch. இதுதான் வந்து இதில் வர பைப் சைஸு. மேக்ஸிமம் வந்து 1 டன்னுக்கு கம்மியாக உள்ள இந்த மாதிரி 0.9 டன்னு, 0.8 டன்னு அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 3/8 1/4 தான் வரும். 1.5 டன்னுக்கு மேலே போகும்போது தான் உங்களுக்கு 1/2 inch, அது 2 டன்னுக்கு மேலே போகும்போது 5/8 வரும். உங்களுக்கு இண்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு லீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி காட்டன் டைப் யூஸ் பண்ணுங்க. எதுக்காண்டினா நம்ம அந்த இடத்துல காப்பர் பைப் மேலே கண்டென்சேஷன் ஆகிற வாட்டர் உங்களுக்கு ஃபியூச்சரில் உள்ளே லீக் ஆகாமல் இருக்கும். நார்மலாக ஒயிட் டேப்பே போட்டு விட்டீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்துடும், அப்சர்வேஷன் இருக்காது. இப்போ காட்டன் டைப் போடும்போது உங்களுக்கு நீட்டாக உங்களுக்கு வந்துடும். அதே போல் இன்னர் ஃப்ளார் பண்ணும்போது இந்த மாடல் பொறுத்தவரையும் உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரூ போடுற மாதிரி வரும். 2 ஹோல் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. அதை நான் எடுத்து காட்டுறேன். ஒயரிங்கு இதில் வர்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்டர்னால 4 கோர் ஒயர் வரும். இன்டோர் கனெக்ஷன் கார்டு ஒயர் வராது, நம்ம போடுறது தான். அது 3 கோர் ஒயர் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 0.1 டன்னுங்கிறது 1.5 போதும். இதில் வர்றதே உங்களுக்கு 1 ஸ்கொயர் ஒயர் தான் வரும் பேக்கிங்கில் வர்றது. அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது அவ்வளோ ஆம்ஸ் எடுக்காது. ஆம்ஸ் பார்த்திங்கன்னா இது 4.5 தான் எடுக்கும். அதனால் நம்ம 1 ஸ்கொயர் ஒயரே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வந்து பேக்கிங்கில் வர்றது. அதுபோல் இன்டோர்லேருந்து அவுட்டோருக்கு போகிற ஒயர் மேக்ஸிமம் ஜாயிண்ட் இல்லாமல் போடுறது பெஸ்ட்டு. எதுக்காண்டினா உங்களுக்கு ஃபியூச்சரில் கம்யூனிகேஷன் எரர் வராது. ஜாயிண்ட் போடும்போது ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் போகிற வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனுக்குனால உங்களுக்கு எரர் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்வெர்டர் ஏசி மட்டும் நார்மலுக்கு தேவையில்லை. இது 3 கோர்னால நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒயர் எக்ஸ்ட்ரா பைப் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது. இதில் வந்து 4 கோர் ஒயர்னால நம்ம பேஸு நியூட்ரலு அடிஷ்னலாக வந்து இதில் ரிட்டன் பீஸ் வரும். அடுத்து எர்த்து மொத்தம் இது 4 கோர் கனெக்ஷன் வந்துடும். ஸ்டெபிளைசர் அதே மாதிரி கஸ்டமர் வந்து வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும்போது இந்த இடத்துல ஸ்டெபிளைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளக்சுவேஷன் இல்லை, இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லாம் மேக்ஸிமம் இருக்கும். இல்லாத இடத்துல தேவையில்லை, டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏசி வந்து 130 வோல்டேஜ்லேருந்து 270 வோல்டேஜ் வரையும் கவர் பண்ணிடும் வோல்டேஜை. பார்த்திங்கன்னா தெரியும். அவுட்லெட் பைப்பும் நம்ம ஏசி கூட கொண்டு போய் மெயினாக இந்த கிரிப்பர் போட்டுருங்க. கிரிப்பிங் இப்போது எதுக்காண்டி போகிறோன்னா சேஃப்டிக்கான லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான். ஒயர் சப்போஸ் இழுக்கும்போது பண்ணும்போது உங்களுக்கு லூஸ் கான்டாக்ட் ஆகாமல் இருக்கும். எல்லா இதுலேயுமே நமக்கு மேக்ஸிமம் இன்டோர்லேயும் சரி அவுட்டோர்லேயும் சரி இந்த கிரிப்பிங் இது போட்டு நம்ம ஸ்க்ரூ போட்டு விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒயர் லூஸ் கான்டாக்ட் ஆகிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பைப் லைன் நம்ம கொண்டு போயிட்டு இந்த ஸ்க்ரூ தான் நீங்கள் மெயினாக போட்டுறணும்.
ஏன்னா இது இன்னர் ஃப்ளாரிங்னால உங்களுக்கு இந்த இடத்துல கீழே லாக் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். பைப் லைன் வந்து ஏன்னா இது பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், உள்ளே வந்து கேப் கம்மியாக தான் இருக்கும். அதனால் ஸ்க்ரூ போடும்போது இப்போ நீங்கள் இந்த மாதிரி கவர் போட்டு திரும்ப அந்த கவர் போடையில் உங்களுக்கு ஈவனாக எல்லா சைடும் கவர் ஆன மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா கீழே வந்து லைட்டாக உங்களுக்கு கேப்பு தெரியும் ஸ்க்ரூ போடாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கும்போது. ஏன்னா இது கவர் போடுறதுக்கு முன்னாடி உள்ள டிஸ்பிளே ஜாக் இருக்கும், அதை எடுத்துருங்க. அந்த டிஸ்பிளே ஜாக் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மறுபடியும் ஜாக் எடுக்கிறதுக்காண்டி கழட்டுற மாதிரி ஆயிரும். அதே போல் ஜாக்கை நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கவர் கழட்டும் போது ஜாக்கை கழட்டி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் ட்ரெயின் லைன் வந்து அந்த காப்பர் லைன் கூட கொண்டு போகிறோம். மேக்ஸிமம் நம்ம பைப் லைன் வந்து உள்ளே ரன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது இண்டோர்லேருந்து போகிற பைப் லைனு அவுட்லெட்டுக்கு கூட தான் அவுட்லெட்டும் அது கூட தான் கொண்டு போகிறோம் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஸ்லோப்பிங் கொடுத்துருங்க. ஏசியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு உள்ளே வந்து ஒரு 5 மீட்டர் லே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அடியாவது ஸ்லோப்பிங் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் கம்ப்ளைண்ட் வராது. அதே போல் உள்ளேருந்து கொண்டு போகிற பைப்பு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ஓஸ் போட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. இல்லை அப்படின்னா பிவிசி மாதிரி போட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு வாட்டர் ஸ்டக் ஆகாமல் போகும் பிவிசி மாதிரி போட்டிங்க அப்படின்னா. இதில் ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ தான் வரும். பேனலுக்கு 3 ஸ்க்ரூ போட்டுட்டு அந்த டெர்மினல் கவருக்கு ஒரு ஸ்க்ரூ போட்டுருவோம். அவ்வளோதான் இதில் ஸ்க்ரூலாம் ரொம்பலாம் வராது. இதில் ஸ்விங்கும் இது அப் டவுன் மட்டும் தான் வரும், ஹரிசாண்டல் வராது. அந்த ட்ரெயின் பைப்புக்கு அப்படியே ஒரு டேக் போட்டு விட்டு அது கூட அப்படியே ஏன்னா மேக்ஸிமம் வாட்டர் வந்து ஸ்டக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம டேக் போட்டு கொண்டு போகிறது. ஏன்னா இது நம்ம ஓஸ் தான் போட்டோம், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால அப்படியே ஓஸ் போட்டு வெளியில் கொண்டு வந்துடும். அதே போல் பைப் லைன் எல்லாமே இந்த மாதிரி ஸ்லோப்பிங்காக கிளாம்ப் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும். அவுட்டர் ரெண்டு அப்படியே பக்கத்தில் இன்னொரு இந்த இடத்துல கேப் இருந்தது. மேக்ஸிமம் வென்டிலேஷன் இருக்கான்னு பார்த்து அவுட்டர் ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. வென்டிலேஷன் இல்லை அப்படிங்கும்போது இன்வெர்ட்டர்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். மேக்ஸிமம் ஃப்ரெண்டாக ஒரு 3 ஃபீட்டாவது கேப் இருக்க மாதிரி பாருங்கள். ஏர் சர்க்குலேஷன் இருக்கணும், ஹீட் வந்து ஈஸியாக சர்க்குலேட் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. அவுட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்வெர்ட்டரில் இது மாதிரி எவரெஸ்ட்டில் குயிக் ஸ்டார்ட் வரும், அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக்காக உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். அதுக்காண்டி தான் இது கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணோன்னே அப்படியே இங்கேயே க்ளோஸ் ஆகிட்டதுக்கப்புறம் ஆன் பண்ணி காட்டிட்டோம். ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அவுட் சைடு மெயினாக நீங்கள் வாட்ரு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பைப் லைன் ரன் பண்ணும்போது ஸ்டக் ஆகுது இல்லை ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கும்போது உள்ளே லீக் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.9 டன்னாக இருந்தாலும் உங்களுக்கு 1 டன்னுக்குள்ளே கூலிங் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. நான் செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம். அதுபோல் அந்த பைப் லைன் உள்ளே வந்து பார்த்தீங்களா ஸ்லோப்பிங் நல்லாவே நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா வாட்டர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி தான். மெயினாக ஏசியில் எல்லோரும் எதிர்பார்க்குறது வாட்டர் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம எல்லாமே திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன் இந்த வீடியோவில். பைப் லைன் எல்லாம் அதே போல் ஒயிட் சிமெண்ட் மெயினாக போட்டிருப்போம். ட்ரெயின் லைனு நீட்டாக ஸ்லோப்பிங்காக கொண்டு போய் கீழே விட்டுருப்போம் அவங்க கொடுத்துருக்க ப்ரொவிஷனில். இதில் என்ன டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதனா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.